தற்போதைய அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். தர்பூசணி பழங்களில் செயற்கையாக நிறமூட்டிகள் பயன்படுத்தியதாக வந்த தகவலை அடுத்து இந்த சோதனையானது நடைபெற்றது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை பகுதியில் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து தர்பூசணி பழங்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பா இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பொதுமக்களை எளிதில் கவரும் வகையில் தர்பூசணி பழங்கள் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க கெமிக்கல் நிறமூட்டிகளை பயன்படுத்துவதாக வந்த தகவலை தொடர்ந்து ஒசூர் உணவு பாதுகாப்பு அலுவலர் முத்துமாரியப்பன் மற்றும் தளி உணவு பாதுகாப்பு அலுவலர் சந்தோஷ் ஆகியோர் தலைமையிலான உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையில் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையம் முன்பாக அதாவது டன் கணக்கில் தர்பூசணி பழங்கள் குவித்து வைத்து விற்பனை செய்யப்பட்டு வந்த 3 கடைகளில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 2 தர்பூசணி பழ கடையில் தர்பூசணி பழங்களுக்கு ஊசி மூலம் ரசாயன நிறமூட்டிகளை செலுத்தியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகையில், பொதுவாக மக்கள் தர்பூசணி பழங்களை அதாவது தர்பூசணி பழங்கள் நிறத்தை வைத்துதான் வாங்க ஆர்வம் காட்டுவதால் வியாபாரத்திற்காக வியாபாரிகள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக எரித்ரோசின், போனிக்யூ 4R பவுடர் ஆகியவற்றை ஊசி மூலம் செலுத்தி உள்ளனர். குறிப்பாக இவை தலைவலி, காய்ச்சல் மட்டுமல்லாமல் புற்றுநோய் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் குறிப்பாக இந்த வகை பழங்களை உண்பதால் குழந்தைகள் மிகவும் அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாகுவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் நிறமூட்டிய தர்பூசணிகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நீரில் மிதக்க விடுவதால் நிறம் பிரிந்து செல்வதையும், அதே போல பஞ்சு, டிஷ்யூ காகிதத்தின் மூலம் தர்பூசணிகளை துடைத்து பார்த்தால் நிறம் ஒட்டிக்கொள்ளும், இது போன்றவை மிகவும் ஆபத்து என்கின்றனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து நிறமூட்டி தர்பூசணி பழங்களை பறிமுதல் செய்து அவற்றை அழிப்பதுடன் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.